இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர், ராமநாதபுரம், நீலகிரி உள்ளிட்ட 6 இடங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று அனுமதி அளித்தது மத்திய அரசு. வடகிழக்கு பருவமழை 2 நாட்களுக்கு சற்று குறைந்திருக்கும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு. சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அத்திவரதர் வழிபாட்டின் போது சிறப்பாக செயல்பட்டோருக்கும் பதக்கங்களை அணிவித்து பாராட்டு. மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் தீவிரம். விக்கிரவாண்டி, நாங்குநேரி உள்ளிட்ட இடைத்தேர்தல் முடிவுகளும் நாளை அறிவிப்பு. BSNL நிறுவனத்திற்கு 4G உரிமம் தருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். MTNL மற்றும் BSNL நிறுவனங்களை இணைக்கவும் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. சாம்பியன்கள் விரைவில் ஓய்வு பெற மாட்டார்கள். தோனியின் ஓய்வு குறித்து BCCI தலைவர் கங்குலி கருத்து. இவை தவிர சிறப்பு பேருந்து நிலையங்களுக்கு செல்ல நாளை முதல் 24 மணி நேரமும் சென்னையில் இணைப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழகத்தில் புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதிதாக மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்கு அனுமதி கோரி தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தது. அதை ஏற்று 6 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்து தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அதன்படி திருப்பூர், நீலகிரி, ராமநாதபுரம், நாமக்கல், திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் ஆகிய இடங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைகின்றன. 6 மருத்துவக் கல்லூரிகளும் தலா 325 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்படும் எனவும், இதில் மத்திய அரசின் பங்கு 60%, மாநில அரசின் பங்கு 40% இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மருத்துவக் கல்லூரிகள் மூலம் 900 மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்றும், அதில் 85% தமிழக மாணவர்களுக்கும் 15% அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே 22 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டால் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 28 அதிகரிக்கும். சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையைச் சேர்ந்த 604 பேருக்கு பதக்கங்கள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். சிறப்பாக பணிகளை மேற்கொண்ட காவலர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் விதமாக குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் ஆகியவை வழங்கும் விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. பின்னர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார். வழக்கமாக வழங்கப்படும் பதக்கங்களோடு அத்திவரதர் வைபவத்தில் 48 நாட்கள் தொடர்ந்து பாதுகாப்பு அளித்த 60 காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக அத்திவரதர் சிறப்பு பணி பதக்கம் டிஜிபி திரிபாதிக்கு வழங்கப்பட்டது. விருதுகள் வழங்கிய பிறகு பேசிய முதல்வர் பழனிசாமி, தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்து வருவதற்கு காவல்துறையின் சிறப்பான செயல்பாடே காரணம் என பாராட்டினார். மேலும் பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பின் போது தமிழ்நாடு காவல்துறையின் பாதுகாப்பு வியூகங்களை கண்டு அனைவரும் வியந்து போனதாகவும் தெரிவித்தார். சென்னை வந்த சீன அதிபர் 2 நாட்களும் சென்னையிலிருந்து மாமல்லபுரம் சென்று திரும்பினார். ஒரு மிகப்பெரிய தலைவர் இவ்வளவு நீண்ட தூரத்தை சாலை வழியாக செல்வதற்கு பாதுகாப்பு வழங்குவது ஒரு சவாலான விஷயமாகும். அதை நமது காவல்துறை தங்களுக்கே இயல்பாக உள்ள அனுபவத்தையும் செயல்திறனும் சிறப்பாக செய்து வெற்றி கண்டுள்ளனர். நமது காவல்துறையினர் வகுத்து வைத்திருந்த பாதுகாப்பு வியூகங்களையும் திறமைகளையும் கண்டு சீன அதிகாரிகள் வியந்து போனார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்துள்ளீர்கள் என்று அவர்கள் நமது காவல்துறையை பாராட்டினார்கள். இது காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த ஒரு
மிகப்பெரிய பாராட்டு சான்றிதழாகும். விழாவில் நடைபெற்ற காவல்துறையினரின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன். காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கும் நிகழ்வில் அப்பிரிவின் மோப்பனாய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து அளித்து வரவேற்றது. சென்னை நாளை எண்ணப்பட உள்ளன. நாளை காலை 7 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் தெரிவிக்க புதிய தலைமுறை சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது. நாளை வாக்கு எண்ணிக்கை, நாங்குநேரி யாருக்கு போன்ற தகவல்கள் நாளை காலை 7 மணி முதல் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நாங்குநேரி இடைத்தேர்தலில் 1,70,624 வாக்குகள் பதிவாகின. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் பாளை அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 22 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியின் முகவர்களுக்கு என தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்தும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 1,88,659 வாக்குகள் பதிவாகின. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் வாக்குகள் எண்ணும் மையமான விழுப்புரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு துணை ராணுவப்படை உள்ளிட்ட 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 22 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் இதற்காக சுமார் 14 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. மேலும் அரசியல் கட்சி முகவர்கள் அமரும் இடம் உள்ளிட்ட பகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியை முழுமையாக கண்காணிக்க வாக்கு மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான 24,296 வாக்குகள் 3 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளன. இதற்காக லால்பேட்டையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க 20 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 288 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த 21ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 235 பெண்கள் உள்பட 3,237 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். ஆளும் பாஜகவும் சிவசேனாவும் ஒரு கூட்டணியாகவும், காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மற்றொரு கூட்டணியாகவும் களமிறங்கின. பாஜக 152 இடங்களிலும், சிவசேனா 124 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்திய நிலையில் காங்கிரஸ் 145 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 123 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமாக 60.83% வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. இதேபோல் 90 தொகுதிகள் கொண்ட ஹரியானா சட்டமன்றத்திற்கும் கடந்த திங்களன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆளும் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ், ஜனநாயக ஜனதா கட்சிகள் தனித்தனியே போட்டியிட்டன. ஆட்சியை தக்கவைக்க பாஜகவும் கைப்பற்ற காங்கிரசும் முனைப்பு காட்டுகின்றன. முந்தைய தேர்தலில் 19 இடங்களை வென்ற இந்திய தேசிய லோக்தளம் கட்சியும் முக்கிய போட்டியாளராக களத்தில் உள்ளது. மொத்தம் 105 பெண்கள் உள்பட
1169 வேட்பாளர்கள் களம் கண்டுள்ளனர். தேர்தலில் 68.47% வாக்குகள் பதிவாகின. ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் சட்டப்பேரவை தேர்தல் என்பதால் மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதன்படி 4G சேவை வழங்க பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடிக்கு ஆளான பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் தொலைபேசி சேவை நிறுவனங்களை இணைத்து புதுப்பிப்பதற்கான திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் ஏறக்குறைய 14,000 கோடி ரூபாய் வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களுக்கான விருப்ப ஓய்வு எனப்படும் VRS, 4G ஸ்பெக்ட்ரம்களை ஒதுக்குவதற்கு மத்திய அரசின் நிதி பயன்படுத்தப்படும். மேலும் டெல்லியில் அங்கீகாரமற்ற குடியிருப்புகளில் வசிக்கும் 40 லட்சம் பேருக்கு அனுமதி வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி கோதுமை, பார்லிக்கான விலையை குவிண்டாலுக்கு 85 ரூபாய் உயர்த்தி 1925 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் 3வது முறையாக அதன் முழுமையான கொள்ளளவை எட்டியுள்ளது. தொடர் மழையால் கர்நாடக அணைகள் நிரம்பி வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 24,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு 30,000 கன அடியாக நீர் வருகிறது. இதனால் ஒகேனக்கல் பகுதியில் தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 27,000 கன அடி நீர் வந்து சேர்கிறது. தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் மேட்டூர் அணை 2 மாதத்தில் 3வது முறையாக 120 அடியை எட்டியது. எனவே அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 22,500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 16 கண் மதகு வழியாக 4,500 கன அடி உபரி நீரும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 350 கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 7ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதியும் மேட்டூர் அணை நிரம்பியது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாள்களுக்கு சற்றே குறைந்திருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையை நோக்கி நகர்ந்துள்ளதாகவும் அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மழை சற்று குறைவாகவே இருக்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஒரு 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலவரப்படி வடகிழக்கு பருவமழையானது அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு கடந்த 2 தினங்களை பொறுத்தவரையில் குறைவாக காணப்படும். அதிகபட்சமாக ஒகேனக்கலில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் குப்பனாம்பட்டியில் 7 சென்டிமீட்டரும், மதுரை உசிலம்பட்டியில் 5 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதி மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்காக சென்னையில் 6 இடங்களில் சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் நாளை முதல் 24 மணி நேரமும் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்காக ஆந்திரா செல்லும் சிறப்பு பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். விக்கிரவாண்டி பன்ருட்டி வழியாக கும்பகோணம் தஞ்சை செல்லும் பேருந்துகள் தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என்றும்,
கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் KK நகர் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர், ஆரணி, ஆற்காடு, திருப்பத்தூர், ஓசூர் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்து நிலையங்களுக்கு சென்றிட ஏதுவாக மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 310 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 26ஆம் தேதி வரை 24 மணி நேரமும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்து நிலையங்களுக்கு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தீபாவளியை ஒட்டி சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கு நாளை முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு 10,940 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பிற ஊர்கள் இடையே 8,310 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தீபாவளி முடிந்து 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பிற ஊர்களில் இருந்து சென்னைக்கு 4,627 சிறப்பு பேருந்துகளும் பிற ஊர்களுக்கிடையே 6,921 பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. www.tnstc.in, www.redbus.in, www.paytm.com, www.busindia.com ஆகிய தளங்களில் முன்பதிவு செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தமிழக சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என முதலமைச்சர் பொய் பரப்புரை மேற்கொண்டிருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் இவ்வாறு கூறியுள்ளார். 2017ஆம் ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் 1613 கொலைகள் நடைபெற்று இந்தியாவில் அதிக கொலைகள் நிகழ்ந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 6வது இடத்தில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் 2017ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 1466 கொலைகள் நடைபெற்றதாக முரண்பட்ட தகவலை சட்டப்பேரவையில் அதிமுக அரசு தெரிவித்திருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் தவறான விவரங்களை கொடுத்ததற்காக முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிக கொலைகள் நடைபெற்ற மாநகரங்கள் பட்டியலில் சென்னை 4வது இடத்தில் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், இனியாவது தமிழக காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இன்றைய தினத்தில் இனி செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையொட்டி நள்ளிரவு அதிகாலை சிறப்பு காட்சிகளுக்காக வசூல் செய்யப்பட்ட கட்டணத்தை ரசிகர்களுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு மீண்டும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லை என திட்டவட்டமாக கூறினார். சிறப்பு காட்சிகள் என்று சொன்னால் 8 மணிக்கு, 2 மணிக்கு, 7 மணிக்கெல்லாம், அதிகாலை 2 மணிக்கெல்லாம் அவர் டிக்கெட் விட்டிருக்கின்றார்கள். அந்த விட்டுறதுக்கு அனுமதி அளித்தால் தான் அவர்கள் திரையிட முடியும். அப்படி இல்லை என்றால் அந்த கட்டணத்தை எல்லாம் ரத்து செய்து மீண்டும் உரிய விடலாம். ஏன்னா அதெல்லாம் கவுண்டரில் வாங்கப்பட்ட டிக்கெட் அல்ல, ஆன்லைன் மூலமாக வழங்கப்பட்ட டிக்கெட். ஆன்லைன் மூலமாக என்றால் மறுபடியும் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அதை செலுத்தி விடலாம். எனவே அதை போல ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் DK சிவக்குமாருக்கு பிணை வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த மாதம் 3ஆம் தேதியன்று DK சிவக்குமார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். DK சிவக்குமாருக்கு பிணை கோரி அவரது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்தது. இதையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் வெளிநாட்டிற்கு தப்ப முயலக்கூடாது, தொடர்புடைய சாட்சியங்களை கலைக்க முயலக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகளுடன் சிவக்குமாருக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டது. மேலும் 25 லட்சம் ரூபாய் பிணைத் தொகையாக கட்டவும் உத்தரவிட்டது. இந்து கடவுள்களான கிருஷ்ணர் மற்றும் அத்திவரதர் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் கோவை துணிக்கடை உரிமையாளர் மீது பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுமுகையில் உள்ள காரப்பன் சில்க்ஸ் கடையின் உரிமையாளர் காரப்பன் கடந்த மாதம் நிகழ்ச்சி ஒன்றில் கிருஷ்ணர் மற்றும் அத்திவரதர் பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து நிர்மல்குமார் என்பவர் காரப்பன் மீது பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் தந்தார். பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் புகார் தரப்பட்டது. இதனையடுத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் மத உணர்வை தூண்டுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இந்து கடவுள்களை பற்றி தாம் தெரிவித்த கருத்துக்காக காரப்பன் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தி. தமிழகத்தில் புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் தமிழக முதலமைச்சர் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் திருப்பூர், நீலகிரி, ராமநாதபுரம், நாமக்கல், திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய இடங்களில் புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகள் அமையவிருக்கின்றன. இதுவரை தமிழகத்தில் இருக்கும் மொத்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 22, இனி 28ஆக உயரவிருக்கிறது. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் தலா 325 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட உள்ளன. இதில் மத்திய அரசின் பங்கு 60 விழுக்காடு, மாநில அரசின் பங்கு 40 விழுக்காடாக இருக்கும். புதிய மருத்துவக் கல்லூரிகளின் மூலம் 900 மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அதில் 85 விழுக்காடு தமிழக மாணவர்களுக்கும் 15 விழுக்காடு அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பிற்கு, இந்த ஒத்துழைப்பிற்கு, இந்த ஒப்புதலுக்கு தமிழக முதலமைச்சர் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் திருப்பூர், நீலகிரி, ராமநாதபுரம், நாமக்கல், திண்டுக்கல், விருதுநகரில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் தந்திருப்பதை அடுத்து மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தீபாவளிக்காக பால்கோவா, பால்பேடா இனிப்பு வகைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. புவிசார் குறியீட்டால் ஆன்லைன் விற்பனையும் அதிகரித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளை தரிசித்து செல்பவர்கள் இங்கு தயாராகும் பால்கோவாவை வாங்கிச் செல்வதை பெருமையாக கருதுகின்றனர். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரில் எங்கு பார்த்தாலும் பால்கோவா கடைகளே காணப்படுகின்றன. இந்த தீபாவளிக்காக பால்கோவா தயாரிப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளது. 10 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் ஜீனி கலக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஜீனி போடுறோம். சுண்டை ஒரு 20 நிமிஷம் காய்ச்சினோடனே எங்களுக்கு சுவையான பால்கோவா கிடைக்குது. தீபாவளி ஸ்பெஷலுங்கிறதுனால ஸ்பெஷலாக ஸ்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தீபாவளி ஆர்டரும் எங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. புகழ்பெற்ற பால்கோவாவிற்கு அண்மையில் புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதால் ஆன்லைன் மூலம் ஆர்டர்கள் அதிக அளவில் வரத் தொடங்கியிருப்பதாக கூறுகின்றனர் விற்பனையாளர்கள். தற்போது நாள் ஒன்றுக்கு 5 டன் பால்கோவா தயாரித்து விற்பனை செய்வதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். ஃபுல்லாக பால்கோவா ஃபேமஸ்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் இருக்குது. வெளியே நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ தீபாவளி சீசனில் இருக்கனால நிறைய மக்கள் எப்பயும் வர காட்டினா அதிகமான மக்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் கோயிலுக்கு வந்தோம், பால்கோவா வாங்கிட்டு போகிறேன். புவிசார் குறியீடு பெற்றதுக்கப்புறம் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நம்ம சங்கத்தின் இயற்கையான முறையில் விறகடுப்பில் பணியாளர்களை கொண்டு தயாரிக்கப்படும் பால்கோவா அதிக அளவில் இப்போ சேல்ஸ் ஆகி மக்கள் மத்தியில் பிரபலமாகிக்கிட்டு இருக்கு. இதனால் சங்கம் நல்ல வளர்ச்சி அடையுது. நல்ல பால்கோவா விற்பனையும் அமோகமாக நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில் பால்கோவா ஃபேமஸ் நம்மளுக்கு. இந்த புதுசாக கொடுத்துலேருந்து பால்கோவா அமோக சேல்ஸ் இருக்குது. எங்கள் ஆண்டாவில் ஃபேமஸ்னால பால்கோவா ஏற்கனவே ஃபேமஸாக இருக்கும். புதுசாக கொடுத்துலேருந்து நல்ல அமோகமாக இருக்குது. தீபாவளிக்கு நல்ல வியாபாரம் நல்லா இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாலை கொண்டு பால்கோவா மட்டுமின்றி பால் அல்வா, இனிப்பு இல்லா பால்பேடா போன்றவையும் தயாரிக்கப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் அதிக அளவு அனுப்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார். உள்ளாட்சித் துறையில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக தமிழக அரசுக்கு 12 விருதுகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சர் நரேந்திர சிங் தோமரிடமிருந்து தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி விருதுகளை பெற்றுக் கொண்டார். 3 அடுக்கு ஊராட்சி முறையில் தகவல் தொழில்நுட்ப முறைகளை திறம்பட செயல்படுத்தியமைக்காக தேசிய அளவில் தமிழகம் முதன்மை பெற்ற மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பஞ்சாயத் புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர திருப்பூர் மாவட்டம் ராவணபுரம் ஊராட்சி கிராம சபை மூலம் சிறப்பான சாதனைகளை புரிந்ததற்காக நானாஜி தேஷ்முக் ராஷ்டிரிய கௌரவ கிராம சபை விருதுக்கு தேர்வாகியுள்ளது. இவை உள்பட 12 விருதுகள் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டன. இவ்விருதுகளை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் நரேந்திர சிங் தோமரிடமிருந்து தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி பெற்றுக் கொண்டார்.
அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.